நிலா வந்து பல்லவனை கூட்டிகிட்டு காயத்ரி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதே டைம் எங்கள் வீட்டில் எல்லோரும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேறு அப்பப்போ அங்கிட்டு இங்கிட்டு விழுந்துட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோழனை. டேய் வேணாம் க்ளீன் பண்ண வேணாண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே பாண்டிகிட்டே சொல்கிறத கேளுறா அப்படிங்கிற டே சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் மாப் போட்டு விட்ருக்கும்போது அவங்க அப்பாவோட ஐயோ சாரி அழுக்காக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கூட நானே மாப் போடுறேங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் மாப் போடுறாங்கங்க. டென்ஷன் ஆகட்டும்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று ஒன்றே சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம நிலா அங்கே போய் கதவை தட்டுறாங்க. காயத்ரி கதவே திறக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அதை இதை சொல்லி ஒரு வழியாக காயத்ரி கதவை திறந்துட்டாங்க. அதோட உள்ளே போய் நிலா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து நீ இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா, நீ அதை தான் சொல்லி தானே நீ அவங்கள இப்படிலாம் பண்ண வச்சிட்ட, அவங்க போய் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கா. அவங்க அங்கே போயிருக்கவே மாட்டாங்கடா, வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோழர் பல்லவன் அங்கே தானே இருக்கேன் ஃபோன் பண்ணி கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. உடனே பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கேடா இருக்கீங்க காயத்ரி வீட்டில் தான் அப்படின்னு சொன்னால் போய் சொல்லாத சூஸ் தானே குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட செல்ஃபி எல்லாமே எடுத்துக்க முடியும் ஏன்னா வீடியோ கால் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி உடனே செல்ஃபி எடுத்து அனுப்பியாச்சுங்க சோழனுக்கு. அவர் பார்த்துட்டு சாக்காய் அங்கிட்டு இங்கிட்டு பூனைக்குட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கார். இங்கே நம்ம நிலா வந்து காயத்ரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. உடனே காயத்ரி வந்து நிலாவை கட்டி பிடிச்சிட்டு அழுத மணிக்கு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாங்க.